வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். நாம ஒரு சில வார்த்தைகளையோ அல்லது ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு பேஜில் உள்ள எழுத்துக்களை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக முன்னாடியெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து அல்லது நம்ம மொபைல் கேமராவை ஆன் பண்ணி அதன் மூலியமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பட் அதை விட இப்போது ரொம்பவே அட்வான்ஸாக ரொம்ப ஈஸியாக சிங்கிள் கிளிக்கில் எந்த ஒரு விளம்பர தொல்லையுமே இல்லாமல் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரி அதை நம்ம லாங்குவேஜுக்கு எப்படி ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த அப்ளிகேஷனோட நேம் ஹை டிரான்ஸ்லேட். இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லேருந்து 1 மில்லியன் பீப்புள்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.6 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி நாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தைகளையோ அல்லது பேராகிராஃபையோ காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் லெஃப்ட் சைடில் இந்த ட்ரிக்கர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ட்ரிக்கரை நீங்கள் மூவ் பண்ணுறதன் மூலியமாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தைகளையோ அல்லது பேராகிராஃபையோ அல்லது ஒரு பேஜையோ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஈஸியாக, அதே சமயம் கரெக்டான டிரான்ஸ்லேட்டும் இந்த அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குது. ஒரு சில டிரான்ஸ்லேட் ஆப்ஸில் நிறைய வார்த்தைகள் கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகாது. பட் இந்த ஆப்பில் மேபி 90% வேர்ட்ஸ் கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து இந்த அக்சசபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த ஹை டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட், அப்புறம் டன் கொடுத்துருங்க. இதில் இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எந்தெந்த வழிமுறையில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ஜிப் ஃபார்மேட்டில் வீடியோ ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு டன் கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஆப் ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனில் வச்சுருங்க. சப்போஸ் நான் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறப்ப மட்டும் தேவை அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து யுவர் லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட்டிங்கில் இருந்தாலும் சரி, ப்ரௌசரில் சர்ஃபிங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த ட்ரிக்கரை நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு லைனாக இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு பேஜாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜ்க்கு வேணுமோ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வெப்சைட்டில் உள்ள லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த ட்ரிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் இந்த குளோபல் டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்து வர்ற எல்லா வார்த்தைகளுமே டிரான்ஸ்லேட்டில் உங்களுக்கு காட்டும். அது இல்லாமல் நீங்கள் அடுத்த பேஜ் போனாலும் அந்த பேஜும் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நெட்டில் சர்ச் பண்ணும்போது நம்ம தாய்மொழியில் அது கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நாம் எந்த ஒரு லாங்குவேஜில் இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நம்ம தாய்மொழியில் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் விளம்பர தொல்லைகளும் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.